நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மேன்யூரிங். மேன்யூரிங் அப்படின்றது வந்து மேன்யூர்னா வந்து உரம் அப்படின்னு சொல்றோம். பிளான்ஸ் வளரக்கூடிய உரம் அதை வந்து எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்கானிக் மேன்யூர்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி derived from plant debris, animal feces and microbes. ஸோ ஆர்கானிக் மேன்யூர் நம்மளுக்கு பிளான்ட் எல்லாம் வந்து நல்லா வளர்றதுக்கு தேவையான அந்த உரம் வந்து மேஜராக எங்கேருந்து நம்ம கிடைக்குதுன்னா பிளான்ட் டெப்ரிஸ்னா பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், அதாவது காஞ்சி போன பிளான்ட், வதங்கி போன பிளான்ட், அதுதான் வந்து பிளான்ட் டெப்ரிஸ். அப்புறம் அனிமல் ஃபீசஸ், அனிமலோட எக்ஸ்கிரீஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபீசஸ்ன்னு சொல்கிறோம். அதுலேருந்து நம்ம மேன்யூர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் மைக்ரோப்ஸ், they make the soil fertile by adding nutrients like nitrogen. So இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா சாயிலை வந்து ஃபர்டைலாக மாற்றுது பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன். ஸோ இந்த மேன்யூர்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் மேன்யூர். It consists of feces and urine from livestock like cattle, horses, pigs, sheep, chickens, turkeys, rabbits, etc. Manures from different animals have different qualities and different applications. So animal manure வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, கேட்டில், ஹார்சஸ், பிக்ஸ், ஷீப், சிக்கன், டர்க்கி, ரேபிட்ஸ், இதனோட யூரின் அண்ட் ஃபீசஸ் இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உரம் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யார்ட் மேன்யூர். ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில், அதாவது வந்து கால்நடைகள் இருக்கு இல்லையா, நம்ம மாடு, ஆடு, மாடு, கோழி, இதெல்லாத்தோட டங், அதனோட டங், யூரின், அப்புறம் அதுங்க போடுற அந்த லிட்டர் மெட்டீரியல், அப்புறம் வந்து அதர் டெய்ரி வேஸ்ட், மற்ற டெய்ரி வேஸ்ட், அதாவது வந்து டெய்ரி ஃபார்மிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாடுகள் கிட்ட இருந்து கிடைக்கிற எல்லா கழிவுகள், அந்த எல்லா கழிவுகளையும் வச்சு ஒரு உரம் தயாரிப்பாங்க. அதுதான் வந்து ஃபார்ம் யார்ட் மென்யூர். அந்த ஃபார்ம் யார்ட் மென்யூரை நல்லா டீகம்போஸ் பண்ண வைப்பாங்க. டீகம்போஸ் பண்ணும்போது மைக்ரோப்ஸ் அதில் வந்து ஆக்ட் ஆகும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஃபார்ம் யார்ட் மேன்யூரில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.5% நைட்ரஜன், 0.2% அவைலபிள் ஃபாஸ்பேட் அண்ட் 0.5% அவைலபிள் பொட்டாஷ். இது எல்லாமே வந்து பிளான்ஸ் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த நைட்ரஜன், ஃபாஸ்பேட், பொட்டாஷ் இது எல்லாமே ஃபார்ம் யார்ட் மேன்யூர்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் அண்ட் கோட் மேன்யூர். இது வந்து பர்டிகுலராக ஷீப் அண்ட் கோட் அந்த ரெண்டு வெரைட்டிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீசஸ், யூரின் அண்ட் லிட்டர், இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய மேன்யூர். இதில் வந்து ஃபார்ம் யார்ட் மேன்யூரோட அதிகமாக வந்து நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ஆக்சைடெல்லாம் இருக்குது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 3% நைட்ரஜன், 1% ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடு அண்ட் 2% பொட்டாசியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அனிமல் மேன்யூரில் இருக்கிற 2 டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சாயில் கண்டிஷனர். அதாவது வந்து மண்ணை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் தான் வந்து கம்போஸ்ட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃபர்டிலைசராகவும் இருக்குது. அந்த ஃபர்டிலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால சாயிலை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணுது. ஸோ இது வந்து எப்படி இந்த கம்போஸ்ட் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை நேச்சுரல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் சச் அஸ் கிராப் ரெசிடியூஸ், அனிமல் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், குப்பைகள், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய குப்பைகள், முனிசிபல் வேஸ்ட், அதுதான் வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய குப்பைகள்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிராப் ரெசிடியூஸ், கிராப்ஸ் எல்லாம் வந்து அறுவடை செய்யும்போது சில மீதி இருக்கும் இல்லையா அது, அப்புறம் அனிமல் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து நல்லா டீகம்போஸ் பண்ணி அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஆக்ட் பண்ண வச்சு அந்த கம்போஸ்ட் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த கம்போஸ்டில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சாயில் கண்டிஷனராகவும் ஃபர்டிலைசராகவும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மேன்யூர் அப்படின்றது வந்து என்னென்னா வெறும் பிளான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளை மட்டும் வச்சு ரெடி பண்ணுற ஒரு மேன்யூர், ஒரு உரம் தான் க்ரீன் மேன்யூர். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்டெய்ன்ட் பை கலெக்ஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் க்ரீன் லீவ்ஸ், twigs of trees. green leaves நம்மளுக்கு தெரியும், மரத்தில் இருக்கிற இலைகள்.
ட்விக்ஸ்னா மரக்கிளைகள்ல இருந்து உதிரக்கூடிய அந்த மரக்காம்புகள். அப்புறம் ஃபீல்டு பன்ஸ், அதாவது நம்ம வரப்புகள் இருக்கோம் இல்லையா, அந்த வரப்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அந்த புல்லு மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அது இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த கிரீன் மேன்யூர் ப்ரிப்பேர் பண்றாங்க. கிரீன் மேன்யூர்னால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் சாயில் ஸ்ட்ரக்சர், சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் டிக்ரீசஸ் சாயில் எரோஷன். ஸோ இதுதான் இந்த 3 பெனிஃபிட்ஸ் வந்து கிரீன் மேன்யூர்னால கிடைக்குது. சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் சாயில் எரோஷனை வந்து குறைக்குது. அதே மாதிரி இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரீக்ளமேஷன் ஆஃப் ஆல்கலைன் சாயில்ஸ் அண்ட் ரெடியூசஸ் வீட் ப்ராலிஃபரேஷன். அதாவது வந்து ஆல்கலைன், அதாவது உப்பா சில சாயில்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உப்பா இருக்கிற சாயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் மேன்யூர் போடுறதுனால அந்த உப்புத்தன்மை குறைஞ்சு பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து வீட்னா இந்த தேவையில்லாத செடிகள். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்காக சீட்ஸ் போடுறோம்னா அந்த பிளான்ஸ் மட்டும் வளராமல் சில தேவையில்லாத செடிகளும் வளரும். அதுதான் வந்து வீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரெயின் மேன்யூர் போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த வீட்ஸ் எல்லாம் வந்து வளர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். So it is a manure obtained from undecomposed green material derived from leguminous plants. So இது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ்ட் மெட்டீரியல் கிடையாது, அன்டீகம்போஸ்ட் கிரீன் மெட்டீரியலே அப்படியே எடுத்து அவங்க வந்து அந்த சாயிலில் வந்து கலந்து இதை பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் லெக்யூமினஸ் பிளான்ஸில் வந்து நைட்ரஜன் வந்து ரூட்ஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் திரும்பவும் வந்து இந்த பிளான்ஸில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சன் ஹெம்ப், டைன்ச்சா அண்ட் சிஸ்பானியா, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த பிளான்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், ட்விக்ஸ் இதெல்லாம் வச்சு கிரீன் மேன்யூர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, they are substances that contain living microorganisms which when applied to seeds, plant surfaces or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸில் படிச்சிருக்கோம். அதாவது எப்படி வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருப்போம். ஸோ பயோஃபர்டிலைசர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தே கண்டெயின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பிளான்ட் சர்ஃபேசஸ்க்கோ சீட்ஸ்க்கோ சாயில்க்கோ போடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து பிளான்ட்டோட இன்டீரியரை ரீச் ஆகி அங்கே வந்து க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து பிளான்ட்க்கு சப்ளை பண்ணி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ். ஸோ பயோஃபர்டிலைசர்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைசோபியம் அப்படின்றது வந்து இட்ஸ் a soil bacterium that colonize the roots of leguminous plants to form root nodules. ஸோ இந்த ரைசோபியம் அப்படின்ற இந்த பாக்டீரியம் வந்து என்ன பண்ணுன்னா, லெகுமினஸ் பிளான்ஸோட ரூட்ஸில் போய் அட்டாச் ஆகி அங்கே வந்து ரூட் நொடியூல் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த நொடியூலில் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பாக்டீரியா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும். இன்டர்ன் வந்து அந்த பிளான்ஸ் வந்து அந்த நைட்ரஜன் எடுத்துட்டு க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ரைசோபியம் பயோஃபர்டிலைசர். அதனோட பிக்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்ஸில் வந்து நோட்ஸ் மாதிரி டெவலப் ஆகிருக்கு பாருங்க. அந்த நோட்ஸில் தான் இருக்கிற பாக்டீரியா வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அந்த பயோஃபர்டிலைசர். நெக்ஸ்ட் வந்து Azospirillum has the ability to use atmospheric nitrogen and transport this nutrient to crop plants. So Azospirillum வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து அப்படியே வந்து பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து மேஸ், பார்லி, ஓட்ஸ், சார்கம் கிராப்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து 5 to 20% இன்க்ரீஸ் பண்ணும். சீரியல் ப்ரொடக்டிவிட்டியை, மில்லட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி 30% இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஃபாடர் ப்ரொடக்டிவிட்டியை 50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து ஆசோஸ்பிரில்லம் ஓட அந்த பிக்சர். அண்ட் தென் ஆசோஸ்பிரில்லம் பயோஃபர்டிலைசரோட மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட பிக்சர் இதுதான்.
நெக்ஸ்ட் வந்து Azotobacter. Azotobacter வந்து it increases the yield of wheat, rice, maize and sorghum. So இந்த ப்ராடக்ட்ஸோட yield எல்லாத்தையும் வந்து Azotobacter அப்ளை பண்ணோம்னா அதனோட yield எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Nitrogen fixation தவிர வந்து these organisms are capable of producing antifungal and antibacterial compounds. So fungal infection and bacterial infection வந்து செடிகளை பிளான்ஸை வந்து தாக்காம இந்த Azotobacter வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நைட்ரஜன் வந்து பிளான்ட்டோட க்ரோத்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் வந்து தானாகவே எடுத்துக்க முடியாது. அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை மட்டும்தான் பிளான்ஸ் எடுத்துக்கும். நைட்ரஜன் வந்து அதால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்டிலைசராக பிளான்ஸ்க்கு போடும்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இன்டர்ன் பிளான்ட் அதை யூஸ் பண்ணி நல்லா க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் நம்ம பார்த்தோம். 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கோரிசே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பயோ ஃபர்டிலைசரில் தான் வரும். மைக்கோரிசே அப்படின்றது வந்து ஃபங்கை டைப். ஸோ தீஸ் ஃபங்கை ஹாவ் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் வித் த ரூட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ். ஸோ தே இன்க்ரீஸ் தி அப்டேக் ஆஃப் ஃபாஸ்பரஸ். இது வந்து இந்த ஃபங்கை மைக்கோரிசே ஃபங்கை வந்து என்ன பண்ணுன்னா ஃபாஸ்பரஸ் அப்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிளான்ஸ் வந்து ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், பப்பாயா. நெக்ஸ்ட் வந்து அசோலா. அசோலான்றது வந்து என்னன்னா இட்ஸ் a free floating aquatic fern found on water surfaces having a cyanobacterial symbiotic association with Anabaena. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு செடி கொடி இனத்தை சேர்ந்தது. இது வந்து அக்வாட்டிக், அதாவது வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிருக்கிற ஒரு வகையான ஒரு செடி. இந்த செடி வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் மைக்ரோ ஆர்கானிசமோட. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து இந்த ஃபர்னுக்கு வந்து கொடுக்கும். இன்டர்ன் இந்த ஃபர்ன் வந்து பிளான்ஸ்க்கு வந்து அந்த நைட்ரஜனை சப்ளை பண்ணும். So it is a live floating nitrogen factory using energy from photosynthesis to fix atmospheric nitrogen. So இது வந்து என்ன பண்ணுன்னா க்ரீனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னோட ஃபுட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி மற்ற பிளான்ஸ்க்கு வந்து இது நைட்ரஜன் வந்து சப்ளை பண்ணும். ஸோ அதனால தான் இதை வந்து நைட்ரஜன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது அசோலா பயோ ஃபர்டிலைசர். நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். Tamil Nadu government has recently launched biofertilizer scheme. It is aimed at better management of natural farming and helps to boost and maintain soil fertility. So biofertilizer எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஃபர்டிலிட்டி அண்ட் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் டெக்னிக் இது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீமை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிசினல் பிளான்ஸ் பார்க்கலாம். நம்மளோட பூர்வீகம், நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ஸ் வந்து நிறையவே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு மேஜர் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் மெடிசன் எடுத்திங்கன்னா லைக் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதை தான் ஆயுஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆயுஷில் இருக்கிற எந்த ஹிஸ்டாரிக்கல் மெடிசினல் தெரப்பீஸ் அதை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. These drugs from medicinal plants are called secondary metabolites. So plants produce பண்ணுற primary metabolites வந்து தன்னோட own living-ஐ support பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து primary metabolites. For example, கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ஸ் வந்து தன்னோட க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டபலைட்ஸ், அதை வந்து பிரைமரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, காம்படிஷன் அண்ட் ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன் அதுலேருந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற சில காம்பவுண்ட்ஸை வந்து செகண்டரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆல்கலாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், இது எல்லாமே. Phytochemistry அப்படின்றது என்னன்னா it is the study of phytochemicals which are chemical substances derived from various parts of the plant.
ஸோ பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸோட யூசஸ் என்ன, இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் வந்து ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் படிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கற்றாழை, அலோவேரா. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ட்ரக் வந்து ஆந்த்ராக்வினோன்ஸ். பார்ட்ஸ் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹீல்ஸ் வூண்ட்ஸ், ஸ்கின் டிசீஸ், கேன்சர், சோரியாசிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கற்றாழை ஆர் அலோவேரா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து துளசி, ஆசமம் சாங்டம். துளசிலேருந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, லீவ்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கோல்ட், ஃபீவர், ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் நன்னாரி, ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ட்ரக் வந்து டெர்பீன். பார்ட்ஸ் யூஸ்ட் வந்து ரூட்ஸ். டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டயரியாவை வந்து க்யூர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நிலவேம்பு, ஆண்ட்ரோகிராஃபிஸ் பனிகுலேட்டா. டெர்பனாய்ட்ஸ்ன்ற ட்ரக் வந்து நிலவேம்புலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. டெங்கு, டயபெட்டிஸ் அண்ட் சிக்கன் குனியா க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் வந்து வேப்பலை, ரைஷியா டிங்டோரியா. இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ட்ரக் வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ். பார்ட்ஸ் யூஸ்ட் வந்து லாட்டெக்ஸ், லீவ்ஸ். லாட்டெக்ஸ்னா அந்த வேப்ப மரத்துலேருந்து வழியக்கூடிய ஒரு பால். அண்ட் தென் டிசீஸ் க்யூர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சோரியாசிஸ், டயரியா, ஸ்வெல்லிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சோரியாசிஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொறி சிரங்கு, அதுதான் சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். டயரியா வந்து லூஸ் மோஷனாக போகிறது டயரியா. நெக்ஸ்ட் ஸ்வெல்லிங்னா வீக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கோனா மரம். சிங்கோனா மரமோட பொட்டானிக்கல் நேம் வந்து சிங்கோனா அஃபிஷினாலிஸ். அதுலேருந்து தயாரிக்கிற ட்ரக் வந்து குவினைன். பார்ட்ஸ் யூஸ்ட் வந்து பார்க். பார்க்னா அந்த மரப்பட்டை. இது க்யூர் பண்ணுற டிசீஸ் பார்த்திங்கன்னா மலேரியா அண்ட் நிமோனியா. நெக்ஸ்ட் வந்து சிவன் அமல் பொடி, சர்பகந்தான்னு சொல்கிறோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் வந்து ராவுல்ஃபியா செர்பென்டினா. ரெசர்பீன் அப்படின்ற ட்ரக் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. ரூட் யூஸ் பண்ணுறாங்க. பிளட் ப்ரெஷர், ஆன்டிடோட் ஃபார் ஸ்னேக் பைட், இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சிவன் அமல் பொடி. நெக்ஸ்ட் வந்து தைலமரம், யூக்கலிப்டஸ் குளோபலஸ். இதுலேருந்து எசென்ஷியல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீவர் அண்ட் ஹெட்டேக் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பப்பாளி, கேரிக்கா பப்பாயா. பப்பைன் அப்படின்ற ட்ரக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லீஃப் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெங்கு க்யூர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நித்ய கல்யாணி, கேத்திராந்தஸ் ரோசியஸ் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். ஆல்கலாய்ட்ஸ்ன்ற ட்ரக் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. லியூகேமியா அண்ட் கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் மெடிசினல் பிளான்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அதனோட டிசீஸ் க்யூர் பண்ணுற அந்த டிசீசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the Council of Scientific and Industrial Research CSIR and National Botanical Research Institute NBRI and Central Institute for Medicinal and Aromatic Plants CIMAP have jointly launched India's first anti-diabetic Ayurvedic drug BGR34. BGR na blood glucose regulator. It contains 34 identified active phytoconstituents from herbal resources. It works by controlling blood sugar levels. So நம்ம டயபெட்டிஸ், அதாவது சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதிக்கா, அதாவது நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ண ட்ரக் தான் BGR34. இட் கண்ட்ரோல்ஸ் blood sugar levels. Next is mushroom cultivation. Mushroom cultivation is the technology of growing mushrooms using plant, animal and industrial waste. So பேர்லயே இருக்கு mushroom எப்படி cultivate பண்றது அப்படின்றதா mushroom cultivation. So இதுக்கு வந்து plant, animal and industrial waste வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா in short it is wealth out of waste technology. அதாவது wasteல இருந்து எப்படி வந்து wealth create பண்றாங்க, எப்படி money generate பண்றாங்க அப்படின்றதா இந்த mushroom cultivation.
ஸோ மஷ்ரூமை வளர்க்குறதுக்கு வந்து வெறும் வேஸ்ட் இருந்தாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஸோ திஸ் டெக்னாலஜி ஹேஸ் கெயின்ட் இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்ட் வைட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ. மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ப்ளஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால வேர்ல்ட் லெவலில் மஷ்ரூம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் மஷ்ரூம் கல்டிவேஷன் வந்து நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். So it is rich in proteins, fibers, vitamins and minerals. There are more than 3000 types of mushrooms. Example வந்து button mushroom, Agaricus bisporus, oyster mushroom, Pleurotus species, paddy straw mushroom, Wolveriella wolvosia. The cultivation takes 1 to 3 months. Major stages of mushroom cultivation are explained below. So mushroom cultivation வந்து 1 ல இருந்து 3 monthsல நடக்கும். அதோட major stages வந்து இப்ப பார்க்கலாம். First வந்து composting. Compost is prepared by mixing paddy straw with number of organic materials like cow dung and inorganic fertilizers. It is kept at about 50 degrees C for 1 week. So paddy straw and the வைக்கோல் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து cow dung அந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் ஒரு வாரம் வச்சுடுவாங்க. இதுதான் கம்போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பானிங். ஸ்பானிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பான் அப்படின்றது மஷ்ரூமோட சீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை க்ரோயிங் ஃபங்கல் மைசீலியம் இன் கிரெயின்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ். ஸோ மைசீலியம் அப்படின்ற ஃபங்கலை வந்து கிரெயின்ஸில் வந்து அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் வந்து வளர்க்கும் போது அதுலேருந்து நம்மளுக்கு மஷ்ரூமோட சீட் கிடைக்குது. இந்த சீடை வந்து கம்போஸ்ட் மேலே போடுவாங்க. இதுதான் வந்து ஸ்பானிங். Next, casing. Compost is covered with a thin layer of soil. It gives support to the growing mushroom, provides humidity and helps regulate the temperature. So இந்த மஷ்ரூம் வளரக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில் வந்து போடுவாங்க கம்போஸ்ட்டுக்கு மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வளர்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்குது, ஹியூமிடிட்டி கொடுக்குது அண்ட் டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பின்னிங். பின்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா mycelium starts to form little bud which will develop into mushroom. Those little white buds are called pins. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைசீலியம் வந்து வளர ஆரம்பிக்கும். வளர்ந்தோன்னா பட் வந்து ஃபார்ம் ஆகும். பட்ன்றது அந்த அம்ப்ரெலா ஷேப்ல இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த மஷ்ரூமோட பட்ஸ். ஸோ இந்த பட்ஸை வந்து பின் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்வெஸ்டிங். Mushroom grow better in 15 degrees C to 23 degrees C. They grow 3 cm in a week, which is the normal size for harvesting. So 15 degree to 23 degree Celsiusல வந்து mushroom நல்லா வளரும். 3 cm ஒரு வாரத்துக்கு வளரும். That is the normal size for harvesting. So third weekல வந்து first flush mushroom can be harvested. So 3 weeksலயே வந்து நம்ம mushroom வந்து harvest பண்ணிடலாம். Next, preservation. Discoloration, weight and flavor loss are the main problems during harvesting of mushrooms. So mushroom வந்து harvest பண்ணும்போது sometimes color போயிடும், flavor போயிடும், அப்புறம் வந்து weight loss ஆகும். ஸோ இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா freezing, drying, canning, vacuum cooling, gamma radiation and storing at 15 degrees C. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட்ஸ் அ வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ப்ளஸ் வேர்ல்ட் லெவலில் வந்து நிறைய பேர் மஷ்ரூம் கன்சம்ஷன் நிறைய இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய மணி வந்து இந்த மெத்தடாலஜிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, பேர்லேயே இருக்கு, ஹைட்ரானா வாட்டர் தெரியும். ஸோ க்ரோயிங் பிளான்ஸ் இன் வாட்டர் வித்தவுட் சாயில், அதுதான் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரானா வாட்டர். ஸோ பிளான்ட்டை வந்து வெறும் வாட்டர்லேயே வந்து வளர வைக்கிறது, சாயிலே இல்லாமல் வாட்டர்லேயே வளர வைக்கிறது தான் ஹைட்ரோபோனிக்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல் நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. The containers are made of glass, metal or plastic. So இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து பிளான்ஸை வந்து ஒரு கிளாஸ்லயோ மெட்டல் or plastic கண்டெய்னர்ல வளர்ப்பாங்க. They range in size from small pots for individual plants to huge tank for large scale growing. So பெரிய அளவுலயும் இதை பண்ணலாம், இல்லை சின்ன பாட்ல கூட இதை பண்ணலாம். இது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது வந்து ஜெர்மன் பாட்னிஸ்ட் ஜூலியஸ் வோன் சாக்ஸ் in 1980.
So hydroponics is successfully employed for the commercial production of seedless cucumber and tomato. So seedless cucumber and tomato வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Plants are suspended with their roots submerged in water that contain plant nutrients. So plantக்கு தேவைப்படுற அந்த நியூட்ரியன்ஸை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டோட ரூட்ஸை வந்து அப்படியே வந்து வாட்டர்ல சப்மர்ஜ் மூழ்கி இருக்க மாதிரி வச்சிடுவாங்க. The roots absorb water and nutrients but do not perform the anchoring function. Soil எப்படி அது வந்து anchor பண்ணி புடிச்சிட்டு இருக்கோ அந்த function மட்டும் பண்ணாது, but waterல இருக்கிற அந்த nutrients and water இது எல்லாத்தையும் எடுத்துட்டு plant வந்து grow ஆக ஆரம்பிக்கும். So இதனால என்ன ஆகும்னா plants வந்து தானாவே வந்து தண்ணியில அப்படியே நிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ஸை வந்து மெக்கானிக்கலா வந்து மேல இருந்து கட்டி வச்சிருவாங்க. ஸோ ரூட் மட்டும் தண்ணியில இருக்கும், பிளான்ட்டை வந்து மேல இருந்து கட்டி தொங்க விடுவாங்க. ரூட் மட்டும் அந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் சொல்யூஷன்ல வந்து அந்த ரூட்ஸ் வந்து மூழ்கி இருக்க மாதிரி பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோபோனிக்ஸோட ஸ்ட்ரக்சர். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டேங்க் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட் பம்ப் இருக்கு அண்ட் தென் வாட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மோட்டார் வச்சு இதுல வந்து அனுப்புறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளான்ட்க்கு அனுப்புறதுக்கு ட்ரிப்பர்ஸ் இருக்கு. ஸோ பிளான்ட் வந்து மேல இருந்து கட்டி இந்த வாட்டர்ல ரூட்ஸ் மட்டும் மூழ்கி இருக்க மாதிரி சப்மர்ஜா இருக்க மாதிரி வச்சிடுவாங்க. ஸோ இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து பிளான்ட் எடுத்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணலாம். கண்ட்ரோல்டு பிளான்ட் growth இருக்கும். டெசர்ட்ஸ், ஆர்டிக் ரீஜியன்ஸ் hydroponics can be an effective alternative method. So deserts எங்கெல்லாம் water scarcity இருக்கோ, அதுக்கப்புறம் குளிரான பிரதேசம் ஆர்டிக் ரீஜியன்ஸ் இங்கெல்லாம் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாயில் இல்லாததுனால வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் இதுல யூஸ் பண்றோம். ஸோ லோ வாட்டர், அதாவது அந்த வாட்டரையும் ரீசைக்கிள் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸை கன்சர்வ் பண்ண முடியும், plant growth-யும் control பண்ண முடியும். So இதெல்லாம் importance of hydroponics. Next is aeroponics. பேர்லயே இருக்கு, airனா atmospheric air. So airலயே எப்படி வந்து plant வந்து grow பண்றது அப்படின்றதா aeroponics. The aeroponic system is the high-tech type of hydroponic gardening. Hydroponic gardening ஓட high-tech type தான் வந்து aeroponics. The growth medium in this type is primarily air. The roots hang in the air and are misted with nutrient solution. The misting is usually done for every few minutes. So airலயே வந்து பிளான்ட்ஸை வந்து ஹேங் பண்ணி வச்சிடுவாங்க. அந்த ரூட்ஸை சுற்றி வந்து நியூட்ரியன்ஸை வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துட்டு வளர ஆரம்பிக்கும், பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிஸ்டிங் சைக்கிள்ஸ் வந்து இன்டரப்ட் ஆச்சுன்னா ரூட்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால ப்ராப்பர் இன்டர்வல்ஸில் அந்த நியூட்ரியன்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். A timer controls the nutrient pump much like other types of hydroponic systems, except that the aeroponic system needs a short cycle timer that runs the pump for a few seconds every couple of minutes. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டைம்குள்ள வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நியூட்ரியன்ஸை வந்து ரூட்ஸை சுற்றி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா அந்த டைம் இன்டர்வல்ஸில் கரெக்டாக அந்த நியூட்ரியன்ஸ் பம்ப் வந்து அந்த ரூட்ஸை சுற்றி வந்து அந்த நியூட்ரியன்ஸை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ரூட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா aquaponics. Aquaponics is a system of a combination of conventional aquaculture with hydroponics in a symbiotic environment in which plants are fed with the aquatic animals' excreta or waste. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாபோனிக்ஸ் அப்படின்றது ஒரு காம்பினேஷன் டைப் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட எக்ஸ்க்ரீட்டரி மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளான்ஸ்க்கு ஃபீட் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு ஹைட்ரோபோனிக் மெத்தடாலஜி ஆஃப் பிளான்ட் க்ரோத் தான் அக்வாபோனிக்ஸ்.
These wastes are broken down by nitrifying bacteria initially into nitrites and later into nitrates that are utilized by the plants as their nutrients. So in the animal waste and the fish இல்ல வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரிஃபைங் பாக்டீரியா ஆக்ட் பண்ணி நைட்ரைட்ஸாக அதை பிரேக் பண்ணி அப்புறம் நைட்ரேட்ஸாக மாற்றும். இது வந்து பிளான்ஸ் வந்து நியூட்ரியன்ஸாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ thus the wastes are utilized and water is recirculated back to the aquaculture system. ஸோ aquaponicsல வந்து பார்த்தீங்கன்னா it consists of two main parts. Aquaculture for raising aquatic animals like fish and hydroponics for raising plants. So ரெண்டு சிஸ்டம் இருக்கு இதுல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா aquaculture for raising aquatic animals. Another one is hydroponic system for raising plants. Leafy vegetables like Chinese cabbage, lettuce, basil, coriander, parsley, spinach, and vegetables like tomatoes, capsicum, chilies, bell peppers, sweet potato, cauliflower, broccoli, and eggplant can be grown in aquaponics. So இதுதான் அந்த aquaponic system. இதுல கீழே இருக்கிறது வந்து aquaculture medium, மேல இருக்கிறது hydroponic system. ஸோ இதில் இருக்கிற வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேலே இருக்கிற ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்க்கு வந்து பம்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற வாட்டர் வந்து அப்படியே ரீசைக்கிள் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அக்வாபோனிக் சிஸ்டம். ஸோ வித் திஸ் வி ஆர் finishing our plant part. அதாவது வந்து எக்கனாமிக் பயாலஜியில் பிளான்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான எக்கனாமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அனிமல் ரிலேட்டட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். So if you have any doubts, please feel free to comment me. I will clarify your doubts. And thank you for watching this video.